பூத பௌதிக ஸ்தாபகனை வேதநாவல மீதில் என்றும் ஞாபகனை நாத பூத பௌதிக ஸ்தாபகனை வேதநாவல மீதில் என்றும் ஞாபகனை ஓதரிய சர்வ வியாபகனை பணிந்து உய் 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 நாயகனை துதி சுநாயகனை. தந்தை மைந்தன் தூய ஆவியின் நாமத்தினால் நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். இந்த ஆசீர்வாதமான ஜெப தியான வேலையில வந்திருக்கிறவங்களை கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு மனிதன் என்ன செய்கிறான் என்றால், யார் இருமனம் முடிவுகளாக இருக்கிறார்களோ அவர்களை மேலே உயர்த்துகிறார்கள். பேச்சில ஒரு முறையும் செயல்பாடுல வேறு முறையும் இருக்கிற மனுஷனா நல்லவன்னு சொல்றாங்க, காரியவாதின்னு சொல்றாங்க, உழைக்க தெரிஞ்சவன் என்று சொல்லுகிறார்கள். அந்த மனிதர்கள் என்ன செய்கிறார்கள்? தாங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்கிறார்கள், எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் போய்விடுகிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட ஜனங்களை இன்றைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? ஒரு முன்மாதிரியாக வைத்துக் கொண்டிருக்கிறாங்க. என்ன செஞ்சாலும் பாரு எப்படி இருக்கிறான், எப்படிதான் ஏமாத்தினா வாழ்க்கை எப்படி நல்லா இருக்கு பாரு என்று சொல்லி சிந்திக்கிற ஜனங்கள் அதிகமாகவே இருக்கிறது. அப்போ அதை பின்பற்றி சிலர் என்ன பண்றாங்க? அப்படியே போய் விடுகிறார்கள். ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி பார்க்கும் பொழுது காற்று அடித்து கொண்டு போகிற பதரை போல இருக்கும். இருமனம் உடையவர்கள், இரு வேஷம் தரிக்கிற மக்கள், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று பாவம் செய்கிற ஜனங்கள். அவருடைய வாழ்க்கையானது காற்று அடித்து கொண்டு போகிற பதரை போல இருக்கும். இன்றைக்கு அந்த வாழ்க்கையை பார்த்துதான் பண்றாங்க நிறைய பேர் வாழ வேண்டும் என்று ஒரு தவறான சிந்தைக்கு வந்து விடுகிறார்கள். ஆனால் கிறிஸ்துவின் பிள்ளைகளாகிய நாம, கிறிஸ்துவால் மீட்கப்பட்ட நாம, கிறிஸ்துவால் ரட்சிக்கப்பட்ட நாம அந்த இருமனம் உள்ள வாழ்க்கையை நாம வாழக்கூடாது. எப்படி வேண்டுமா வாழ வேண்டிய சிந்தனை நமக்குள்ளாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து நல்லவராக, வல்லவராக, பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட நல்லவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ வேண்டும். அவருடைய நாமத்தை நாம் நற்செய்தியாக கூறி அறிவிக்க வேண்டும். அவருடைய வார்த்தையில நாம நிலைத்திருக்க வேண்டும். ஆம் என கண்மகளே, தாவீது சொல்கிறான், உமது வார்த்தை என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தையை நாம் பின்பற்றுவோம். இருமனமுள்ள மனிதனை அல்ல, பாவம் செய்கிற மனிதனை அல்ல, மாறாக ஒரு மனம் உள்ள, பாவத்திலிருந்து மீட்டெடுத்த, பாவ மன்னிப்பை கொடுத்த இயேசு ஆண்டவரை பின்பற்றுவோம். அவருடைய வார்த்தையில நாம நிலைத்திருப்போம். அதுதான் வேதம் சொல்கிறது. 119 சங்கீதம் 113 எப்படியாக சொல்கிறது? இருமனம் உள்ளவர்களை நான் பகைக்கிறேன், உமது பிரமாணத்தையோ நேசிக்கிறேன். ஆம் எனக்கு அன்பானவர்களே, இருமனம் உள்ளவர்களை நாம் வெறுக்க வேண்டும். பாவம் செய்கிறவர்களை நாம் விட்டு விலக வேண்டும். அக்கிரம் செய்த ஜனத்திலிருந்து நாம் தள்ளி நிற்க வேண்டும். அதற்கு பதிலாக நாம் அவருடைய வார்த்தையை நாம் வாசிப்போம், அதை தியானிப்போம், அந்த வார்த்தையில நாம் நிலைத்திருப்போம். வார்த்தையான இயேசு ஆண்டவர் அவருடைய 2ஆம் வருகையில நமக்கு நித்திய வாழ்வை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நாம் நேசித்து அவருக்குள்ளாக நாம் வாழ தூய ஆவியானவர் தாமே நம் அனைவரையும் பலப்படுத்தி வளர்த்தி காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக் கொள்வாராக. ஆமென். யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய அன்புள்ள தெய்வமே, இந்த ஆசீர்வாதமான இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி படைக்கிறோம். ஆம், நாங்கள் இருமனமுள்ளவர்களை
இரு வேஷம் தரித்து வாழுகிற ஜனங்களை, பாவம் செய்து வாழ்கிற மக்களை விட்டு விலகி உம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசித்து, உம்முடைய வார்த்தையை நாங்கள் நேசித்து, உம்முடைய பிரமாணத்தின்படியாக நாங்கள் ஒரு விசுவாச ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை உம்முடைய வார்த்தையாக நாங்கள் தியானித்திருக்கிறோம் சுவாமி. அப்படியாக இனி வரக்கூடிய காலத்துல நாங்கள் இருமனமுடையவர்களை நாங்கள் வெறுக்கவும், உம்முடைய பிரமாணத்தை நாங்கள் நேசிக்கவும், உம்முடைய பிரமாணப்படியாக நாங்கள் பரிசுத்தமான ஒரு வாழ்வை வாழவும் நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறப்பாக நாளிலே யாரெல்லாம் தங்களுக்கு பிறந்தநாளை கொண்டாடுகிறார்களோ எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீ தாமே பிறந்தநாளை கொண்டாடுகிற எல்லாரையும் ஆஸ்வதியும். அதே போல திருமணநாளை கொண்டாடுகிற எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருமணநாளை கொண்டாடுகிற எல்லாரையும் இறைவன் ஆஸ்வதிப்பீராக. நீர் எல்லாருடைய வாழ்க்கையில நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுட்ட வேண்டுமாய் கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். போக்கில வரத்துல செய்கிற எல்லா செயல்களும் உடைய திவ்ய கரம் தங்கியிருக்கும்படியாக, எங்களை பாதுகாக்கும்படியாக வேண்டுமாய் அருள்நாதர் இயேசுவில் ஜெபிக்கிறோம் அன்பின் பிதாவே. ஆமேன். அனைவருக்கும் சோஸ்திரம். கடவுள் உங்களை ஆஸ்வதிப்பாராக. ஆமேன்.